நிவின் வந்து கல்யாணத்தை எப்படியும் வந்து தடுத்து நிறுத்திட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அஜய் வந்துடுறாரு. அதனால் நிவின் எதிர்பார்க்காதவன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் வந்தோடனே வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே மணவரையில் உட்காடுறாங்க. அஜயும் ராகினியும். இதெல்லாம் பார்த்து நிவின் செமைய டென்ஷன் ஆகிறாரு. அஜய் எப்படி இங்கே வர முடியும்? அப்போ வந்து பொய் சொன்னாலா வந்து யமுனா யமுனா சொன்னது உண்மை இல்லையா? இப்படி பண்ணிட்டாலே யமுனான்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாரு. யமுனா கிட்ட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செமைய திட்டுறாரு. உன்னை யமுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. விஜய்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உன்னை விஜயும் வந்து நம்ம காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வராங்க. கரெக்டாக கோயில் பக்கத்தில் வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து விஜய்க்கு ராகினிக்கு வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து விஜய் நியாயம் கேட்குறாரு. அவங்க சித்தப்பா ரொம்ப ஏளனமாக பேசுகிறாரு. என் பையனுக்கு நான் எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன், நீ யார் என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாரு. அதை கேட்டு விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. உடனே வந்து பசுபதியும் வந்து ராகினியும் வந்து ஓவராக வந்து டீஸ் பண்ணுறாங்க நம்ம காவேரியை. நீ என்ன நினச்ச, கல்யாணம் நிறுத்திடுவேன் நினச்சியா, பார்த்தியா கல்யாணம் ஒன்றும் உன்னால் நிறுத்த முடியல, இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என் பொண்ணுக்கு அடுத்த தாடி ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்காரு. காவேரியை பார்த்து சிரிக்கிறாங்க ராகினி. பார்த்தியா உனக்கு வந்து கூட வரப்போகிறேன் நான், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்லாம் பில்டப் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தா காவேரி செமைய டென்ஷன் ஆகிறாங்க. அஜயும் அவங்க அப்பாவையும் வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, இப்படி ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்படி வந்து அவருக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம், இந்த பசுபதி கூட போய் சேர்ந்துருக்கீங்களே, பின்ன இவன் புத்தி தானே உங்களுக்கும் வரும், இப்படி திருட்டு தினமாக கல்யாணம் பண்ணுறீங்களே, உங்களுக்குலாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், எங்கள் இஷ்டம், நாங்கள் திருட்டு தினமாக கல்யாணம் பண்ணுறோன்னு யார் சொன்னது, நாங்கள் 2 வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், சரி பையனோட அம்மா வந்தாங்களா முதல்ல அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ திருட்டு தினம் தானே அர்த்தம், யாருமே வராமல் தாத்தாக்கும் தெரியாமல் எங்கள் வீட்டுக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ திருட்டுத்தனம் இல்லைன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எப்படியாவது கல்யாணம் பண்ணி போகிறோம், உனக்கு என்னம்மா வந்தது, உன் வேலையை பார்த்துட்டு போமா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. வீட்டுக்கு வருவீங்களா உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம காவேரியை. உடனே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து பார்க்குறாங்க விஜய் ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்து அப்படியே வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்காரு. இதை தாத்தா கிட்டே நான் எப்படி போய் சொல்லுவேன், எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் வீட்டில் இது வரைக்கும் தாத்தா சொன்னது மட்டும்தான் நடந்திருக்கு, அவர் வந்து மனசு கஷ்டப்படுறமே எதுவுமே நடந்ததில்லை, அவர் எடுத்த முடிவுக்கு யாருமே வந்து நோன்னு சொன்னதே கிடையாது, நானும் அப்படி தான், அதே மாதிரி வீட்டில் வந்து பெரியவர் வந்து எவ்வளோ மனசு கஷ்டப்படுவார்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து இப்படி பண்ணிட்டாரு சித்தப்பாவும் வந்து அஜயும், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை காவேரி, நீ எப்போ வந்து சொல்லிகிட்டே இருந்த வந்து அவங்கள வந்து பார்த்துக்கங்க, இந்த சம்மந்தம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் தான் கேட்கல, நான் வேறு ஏதோ யோசனை பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்போ தான் தெரியுது இந்த பசுபதி வந்து எவ்வளோ வந்து மோசமானவன் சொல்லிட்டு, நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப மோசமானவனாக இருக்கான், திருட்டுத்தனமாக வந்து கல்யாணமே பண்ணியிருக்கானா, அப்போ எவ்வளோ வந்து மோசமானவனாக இருக்கணும், நான் அதான் சொன்னேங்க அவனை பற்றி, அவன் அப்படிப்பட்டவன் தான், எங்கள் வீட்டையே வந்து எப்படி பாடுபடுத்தி எடுத்தான்னு உங்களுக்கே தெரியும்ல, அதனால தாங்க நான் சொன்னேன், எனக்கு இப்போ நல்லா புரியுது காவேரி, எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாமல் கூட்டின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணியிருப்பான், பெரிய ஆள் தான் அந்த பசுபதி. ஒன்று மட்டும் புரியல இதில் காவேரி, அஜய் கிட்ட எந்த சொத்துமே கிடையாது, ஏன் வீடு கூட வந்து அவனோடது கிடையாது, அப்படின்னும் போது எந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த பசுபதி வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அஜய்க்கு வந்து எல்லாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, எனக்கு ஒன்று வேறு என்னங்க, என்ன பழி வாங்கணுங்க, அதுக்காக தான் ஒன்றை பழி வாங்கணும் ஒரே காரணத்துக்காக அவங்க பொண்ணை இப்படிலாம் பண்ணுவார், வேறு எதுக்காக இருக்கும், அந்த விஷயம் தாங்க, அதனால தான் இருக்கும், என்னை எப்படியாவது பழி வாங்கணும், அந்த வீட்டில் வந்து என்னை பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைக்கிறா, ராகினி என்ன சொல்கிறாலோ அதை அவங்க அப்பா கேட்பாரு, அதனால தாங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து கையை பிடிக்கிறாரு காவேரிக்காவையே, சாரி காவேரி, இருந்தாலும் உன் மனசை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது, நான் வந்து சித்தப்பா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யோசனை தவிர நீ என்ன சொல்ல வரேன்னு கூட யோசிக்கல, இப்போ தான் புரியுது நீ எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டிருப்ப இவங்களை பற்றி புரிய வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, சரி வீட்டுக்கு போகலாம், தாத்தா எப்படி இதை எடுத்துக்க போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க.